அனைவருக்கும் வணக்கம். இந்த சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். சமீபத்துல வந்த ஒரு அறிக்கையின்படி 2026க்கான தமிழ்நாடு நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் பத்தின செய்திகளை நம்ம எந்தவித சார்பும் இல்லாம ரொம்பவே நியூட்ரலா அலச போறோம். உண்மையிலேயே இந்த திட்டத்தோட பின்னணி என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போயிடலாம். 45,000 கோடி ரூபாய் கேக்கும்போதே மலைப்பா இருக்குல்ல. அறிக்கையின்படி முதலமைச்சர் விஜய் அவங்களோட புதிய அரசு இந்த தள்ளுபடிக்காக ஒதுக்கியிருக்கக்கூடிய மாபெரும் தொகை இதுதான் சொல்லப்படுது. இவ்ளோ பெரிய திட்டம் எப்படி செயல்பட போதுன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா ஆர்வமா இருக்கும். அதைத்தான் நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த விளக்க தொகுப்ப ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பார்க்க போறோம். அதாவது இந்த திட்டம் எனக்கு பொருந்துமா அப்படிங்கறத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு செக் பண்ணிக்கலாம். 1. இந்த அறிவிப்பு பத்தின தகவல். 2. இதுக்கான அடிப்படை தகுதிகள். 3. அந்த முக்கியமான 5% நிபந்தனைகள். 4. யாரெல்லாம் இதுல வரமாட்டாங்க. அப்புறம் 5. ஃபைனல் செக்லிஸ்ட். பகுதி 1 2026 நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு. அந்த அறிக்கை ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தள்ளுபடி எந்த தேர்தல் வாக்குறுதியிலும் இடம் பெறலையாம். மாறாக புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே எடுக்கப்பட்ட ஒரு உடனடி நிர்வாக நடவடிக்கைன்னு சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம எடுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய முடிவு இது. பகுதி 2 அடிப்படை தகுதிகள். இத மிக தெளிவாக புரிந்து கொள்ள இதுல ஒரு ஸ்ட்ரிக்டான கட் ஆஃப் இருக்கு. அறிக்கையின்படி உங்க நகைக்கடன் 40 கிராமுக்குள், அதாவது 5 சவரனுக்குள் இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த தள்ளுபடிக்கு எலிஜிபிள். 40 கிராம விட ஒரு சின்ன அளவு அதிகமா இருந்தா கூட கண்டிப்பா தள்ளுபடி கிடையாதுன்னு அறிக்கை திட்டவட்டமா சொல்லுது. எடைய தாண்டி இன்னொரு முக்கியமான ரூல் இருக்கு. அது பேங்க் சம்பந்தப்பட்டது. ஏதோ ஒரு பேங்க்ல நகை வச்சிருக்க கூடாது. அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்க அந்த 12 பொதுத்துறை வங்கிகள்ல மட்டும்தான் உங்க நகைக்கடன் இருக்கணும். இந்த 2 விதிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை தகுதிகள். ஒருவேளை நீங்க 40 கிராமுக்குள் அந்த 12 பொதுத்துறை வங்கிகள்ல நகைய வச்சிருந்தா சூப்பர். அறிக்கை சொல்றபடி பார்த்தா உங்க கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான 95% கேரண்டி உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனா அந்த மீதமுள்ள 5% எங்க இருக்கு? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அது ரொம்பவே கடுமையான ஆவண சரிபார்ப்புல இருக்கு. அந்த சின்ன 5% நிபந்தனையை நீங்க மிஸ் பண்ணிட்டா கூட மொத்த தள்ளுபடியும் கேன்சல் ஆயிடும்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. பகுதி 3 அந்த 5% நிபந்தனைகள் மற்றும் சிறப்பு தகுதிகள் என்னென்னு பார்க்கலாம். அந்த 5% நீங்க கிளியர் பண்ணணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸை தாண்டியாகணும். ஸ்டெப் 1, நீங்க கடன் வாங்கும்போதே சரியான தமிழ்நாடு ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்திருக்கணும். ஸ்டெப் 2, துல்லியமான ஆதார் எண்ணை லிங்க் பண்ணியிருக்கணும். இதுல ஏதாச்சும் தப்பு இருந்தா தள்ளுபடி கிடையாது. அப்புறம் ஸ்டெப் 3, வெரிஃபிகேஷன் நீங்க வச்சது உண்மையான தங்கம்தானான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பேசிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு இந்த தள்ளுபடி கட்டாயம் கிடைக்கும்னு அறிக்கை ஓப்பனாவே கேரண்டி கொடுக்குது. அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, முகாம்கள்ல வசிக்கிற இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், அப்புறம் கரண்ட்ல வேலிடா இருக்கிற தமிழ்நாடு ரேஷன் கார்டு வச்சிருக்கோங்க. இவங்க எல்லாமே இந்த திட்டத்துல ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி உள்ளவங்க. பகுதி 4 தகுதியற்றவர்கள். இது ரொம்ப முக்கியம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, பலரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி உங்க நகை கடனுக்கான வட்டியையோ அல்லது அசல்ல ஒரு பகுதியையோ நீங்க கட்டியிருந்தா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாதுன்னு ஆதாரம் சொல்லுது. ஆமாங்க, கொஞ்சமா கடனை அடைக்கத் தொடங்கினவங்க கூட இந்த திட்டத்திலிருந்து நேரடியா ரிஜெக்ட் ஆகுறாங்க. உத்தியோகத்தின் அடிப்படையிலையும் சிலருக்கு இது பொருந்தாதுன்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினர், கூட்டுறவு சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவங்க குடும்பத்தினர், அப்புறம் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள், இவங்க யாருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியில எந்த பலனும் கிடைக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அட்ரஸ் சம்பந்தமா ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலும் இதுல இருக்கு. நீங்க லோன் வாங்கும்போதே வெளிமாநில முகவரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸை கொடுத்திருந்தா உடனே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். உங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டுலயுமே கண்டிப்பா தமிழ்நாட்டு முகவரி மட்டும்தான் இருக்கணுங்கிறது அறிக்கையில இருக்கிற கட்டாய நிபந்தனை. இதுதான் ஃபைனலான ரொம்பவே கடுமையான வார்னிங். ஒருவேளை போலி நகையோ இல்ல கவரிங் நகையோ வச்சு யாராச்சு கடன் வாங்கியிருந்து அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல பிடிபட்டா எந்த தள்ளுபடியும் கிடையாது. அவங்க உடனே தகுதியற்றவர்களா அறிவிக்கப்படுவாங்கன்னு மூல அறிக்கை ரொம்ப ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. பகுதி 5 இறுதி சரிபார்ப்பு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 5 கேள்விகளுக்கான உங்க பதில்தான். 1, உங்க கடன் அந்த 12 பப்ளிக் பேங்க்ல ஏதாச்சும் ஒன்ல இருக்கா? 2,
எடை 40 கிராமுக்குள்ள இருக்கா? 3 சரியான தமிழ்நாடு அட்ரஸ் இருக்கிற ரேஷன் ஆதார் கார்டு கொடுத்திருக்கீங்களா? 4 உங்க குடும்பத்துல அரசு அல்லது கூட்டுறவு ஊழியர்கள் யாரும் இல்லையா? 5 சமீபத்துல கடனோட எந்த பகுதியையும் நீங்க கட்டிவிடலையா? இந்த 5க்கும் உங்க பதில் ஆமாம்னா மட்டும்தான் அறிக்கை சொல்ற அந்த தள்ளுபடி லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நாம இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். 45,000 கோடி ரூபாய்னு சொல்லப்படுற இந்த மாபெரும் திட்டத்துல இவ்ளோ ஸ்ட்ரிக்டான நிபந்தனைகள் இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்களை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த 95% அடிப்படை தகுதிக்குள்ள வர்றீங்களா, இல்ல அந்த 5% கடுமையான ஆவண சரிபார்ப்புல மாட்டிப்பீங்களா? இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நம்மளோட அனாலிசிஸ முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.